சுகந்தி அக்கா சுகந்தி பழமொழி சேனலில் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், மக்கள்கிட்ட போய் சென்றடையணும், பெண்கள் குறிப்பாக பார்க்கணும். அப்படி படத்தை வந்து அருண் மாதேஸ்வரன் இயக்க, லோகேஷ் ஹீரோவாக நடிக்க, சந்திரா ஹீரோயினியாக நடிக்க, மற்றும் ஃப்ரெண்டாக ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவாசல் விஜய் அண்ணா வந்து நடிச்சிருக்கிறாரு. அப்படி படம் வந்து பரபரப்பாங்க, எந்த லேகும் இல்லாமல் அப்படி பரபரப்பாக போகுது. போலீஸ் கைதி 4 பேர் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா, தப்பிச்சு போனவங்கள பிடிக்கிறது தான் போலீஸ்காரர். ஆனால் போலீஸ்காரனே பண்ணுறான் பாருங்க ஒரு ஊழல். இல்லாதவனை தட்டி இல்லாதவங்கள்ட்ட தான் அவங்க வீரத்தை காட்டுவாங்க. அப்படி இதில் இருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு 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 விவசாயியை ஒரு தொழிலாளியை பிடிச்சிட்டு போய் போலீஸு கொன்னுருது, என்கவுண்டர் பண்ணி அனாதையாக போட்டுருது. இதை கேள்விப்பட்டு அந்த போலீஸ்காரரை படையை எடுத்துட்டு அவங்கள அழிச்சிட்டு வெளியே லோகேஷ் வந்து ஓடி வராரு. அப்படி ஓடி வர்றப்ப ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அடைக்கலம் பண்ணுற இடத்துல. அவரை பிடிக்கிறேன்னு அந்த பொண்ணை அவர் கண்ணு முன்னாடியே வந்து அதாவது உயிர் இருக்கிற பொண்ணை வந்து சுட்டு கொள்றதை பார்க்குறாரு. இப்படி அதாவது கான்ஸ்டபிளாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் போலீஸ் தான், பிப்பாக்கிட்டா இருந்தாலும் டானாக இருந்தாலும் ரவுடி தான். ஆனால் இவங்க ரவுடி இல்லை, சாதாரண ஒரு ட்ரக்கு கடத்திட்டு போன கேஸுக்கு உள்ளே பிடிச்சி போட்டது ஆளுங்களை தேட போய் போலீஸ்காரங்க பண்ணுற வன்கொடுமையை அப்படி பண்ணுற போலீஸ்காரவங்களுக்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அந்த வன்கொடுமையை அவ்வளவு அழகாக நடித்து கொடுத்துருக்குறாரு நம்ம லியோப்பா, கூலிப்பா, நம்ம பாஸ்டரப்பா. ஏன்பா நடித்தேன்னு பார்த்தேன். இந்த படம் ஃபுல்லும் நான் க்ரை டு ஃபிலிம் தான். அப்படி ஒரு இமோஷ்னலு, பெண்களை தப்பாக பேசுகிற, தப்பான இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணை தப்பாக பேசுகிற அந்த சீன் ஆகட்டும், அவளை பற்றி வெட்டி சாய்க்கிற சீன் ஆகட்டும், போலீஸ்காரங்களை பொழந்தெடுக்கிற சீன் ஆகட்டும், அப்படி இந்த கதையை பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் லோகேஷ்க்கு. சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே இந்த மாதிரி இமோஷனல் கேரக்டர் படங்கள்லாம் பண்ணதால தான் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான நடிப்பை கொடுக்க முடிஞ்சிச்சு. எனக்கு படம் பேசக்கூட எனக்கு இப்போ முடியல என் சேனலில். அப்படி வந்து ஒரு ஃபீல் குட்டு ஃபிலிமு, ஃபுல் க்ரை டு ஃபிலிம். அக்கா ஆடியோலாம் சில காட்டின பாட்டு எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் லோகேஷ் ஏக்கத்தோடு பார்க்குறது மட்டும் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நடிகராகவும் லோகேஷ் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க. அந்த படம் அவ்வளோ கனெக்டாக இருந்துச்சு. கெட்டவனுக்குள்ளேயும் இருக்கிற ஃபீலிங்க, கெட்டவன்லாம் கிடையாது, ஒரு ஜெயிலில் சாதாரண இருக்கிற கைதியே இன்னொருத்தன் கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டான் பொண்டாட்டி அழுகுற ஃபீலிங்காக தான் அவங்க தப்பிச்சு வந்து அந்த போலீஸ்காரரை கடையை எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு பாட்டு கேட்குற இடத்துல ஒரு பொண்ணை இமோஷ்னலாக நெருங்க போகிறப்ப அது வாழ்க்கையை கேட்குறப்ப அது அங்கேருந்து தப்பிச்சு வராது. இன்னொரு இடத்துல போய் தப்பிக்கிற இடத்துல தான் சந்திராவை பார்க்குறாரு. சந்திராவை 6 வயசுலேயே வந்து அவங்க மும்பையிலேருந்து கடத்தி கொண்டு போய் இங்கே விபச்சாரத்தில் தள்ளுறத ஒரு குரூப்பே பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே கலையை எடுத்து சந்திராவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு. உண்மையாலுமே இந்த கதையெல்லாம் வந்து இன்றைக்கும் காலம் தொட்டு ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம யோசித்து படம் எடுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அருண் மாதேஷ் எடுத்தது மிகப்பெரிய அப்ளாஸுங்க. அப்படி படம் ஃபுல்லாகவே ஒரு மனிதனுக்குள்ள இறக்கத்தை அப்படி எடுத்து காட்டியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல ஷூட்டிங் ஆடுற எல்லாமே இருந்தாலும் ஒரு நியாயமான ஃபைட்டாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஃபைட்டு கூட ஃபீல் குட்டு ஃபைட்டு தான். ஏன்னா எதுக்கு நம்ம ஃபைட்டு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. கஸ்தூரி ராஜா அப்பாவை வந்து கெட்ட பிள்ளை எனக்கு தேவையில்லைன்றாரு. ஆனால் அவங்க அப்பாவை ரொம்ப ஒரு விரும்புகிறாரு. கடைசியாக வந்து பார்க்குறாரு. அப்படி படம் ஃபுல்லாகவே பரபரப்பு தான். இந்த போலீஸ்காரவன் இல்லாதவன்ட்ட தான் அவன் சேட்டையை காட்டுவான், இருக்கிறவன்ட்ட எடுத்துனா அவன் பருப்பை இவன் எடுத்துருவான்ல. ஆனால் அந்த இல்லாதவனுக்கும் ஒரு தாசு வராரு, நம்ம தேவதாசு. உண்மையாலுமே தேவதாஸ் வந்து வங்க மொழியில் வாழ்ந்த ஒரு நபர் தான். நேற்று அந்த படம் பார்த்தேன். ஆனால் இந்த தாசு வந்து லோகேஷ் தாசு வந்து பின்னி பெடல் எடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நான் இமோஷனல் ஆகிட்டேன். ஏன் நடிக்க வந்தாருன்னு. கண்டிப்பாக இந்த படம் லோகேஷ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இது கதை, அந்த மாதிரி கதை அமைப்பு
உண்மையாலுமே அருண் மாதேஷ் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். நீங்கள் இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து கெட்டவனை, அதாவது அந்த வழியிலேயே போய் அழிக்கிற ஒரு நல்லவனா தாஸை காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சந்திரா மாதிரி பெண்கள் உருவாகிறதுக்கு அம்மா அப்பாவோட கேர்லெஸ் தான் காரணம். இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருந்து எத்தனை பெண்களை கடத்திட்டு போய் மும்பையில் விட்டானுங்களோ தெரியாது. அதையும் எடுத்து சொல்லியிருக்காங்களுக்கு. ஏவர்களுக்கு அடியாள்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தனையாக போடுற அந்த குட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலு. ஏன்னா ஒருத்தன் வலியோட இருக்கிறப்ப அந்த வலியோட விளையாடுறான் பாரு, உன் நெஞ்சிலே பாரம். அப்படி உண்மையாலுமே எல்லாருக்குமே ஒரு பாரம் இருக்குது. ஆனால் அவங்க பாரம் என்னன்றத அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா கலக்கிட்டாங்க. ஹரஹர சங்கர சிறுசர சங்கர, ஹரஹர சங்கர சிறுசர சங்கரான்னு. உண்மையாலுமே ஒரு ஈஸ்வரன் இன்னொரு ஈஸ்வரனை இயக்கி இருக்கிற அந்த விதம்லாம், மேக்கிங் எல்லாமே, ஃபைட்டு எல்லாமே சூப்பரு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். கண்டிப்பாக வெற்றி தான், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. லோகேஷ் சிறந்த நடிப்பு, சந்திரா சிறந்த நடிப்பு. அப்படி வந்து அவர் கஸ்தூரி ராஜா அவர் பாட்டுலேயும் ஓகே. அப்படி வந்து இந்த படத்தை வந்து தயாரித்த அந்த நிறுவனமும் ஓகே. அதே மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் அருண் மாதேஷ் சாருக்கு, அதுக்கும் ஒரு அப்ளாஸு. படம் ஓவராலாக வந்து மேக்கிங்கோட ஃபைட்டு கீட்டு மியூசிக்கு சொல்லவே வேணாம். மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அனிருத்தோட பிஜிஎம் தான் அந்த படத்தை அப்படியே உட்கார வச்சுச்சு. ஏன்னா எப்போ பாட்டு வரும்னு கடைசி வரைக்கும் பாட்டே வரல. ஒரே வேட்டு தாங்க, போலீஸ்காரங்களுக்கு வேட்டு தான். அதாவது கெட்டவனா நீங்கள் சொல்கிற அந்த தாஸு அந்த போலீஸுக்காரரை பண்ணுற அக்குருமத்தை அராஜகரத்தை ஒழிக்கிற படமாக இந்த டிசியை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக டிசி கிழிச்சு கொடுக்குற டிசிலாம் கிடையாது. இந்த டிசியை கொடுத்து எங்கே வேணாலும் நம்ம வேலைக்கு சேரலாம், எந்த படம் வேணாலும் நடிக்கலாம். அப்படி படத்தில் கேரக்டராகவே சூப்பராக வந்து சின்ன சின்ன ஸ்மைல் தான், சின்ன சின்ன ஒரு விஷயந்தான் ஹார்ட்டை வந்து டச் பண்ணி அப்படி போகுது. சூப்பராக இருக்குது. படத்தை எந்த விஷயத்துலையுமே நம்ம ஃபைட்லாம் கேட்கவே வேணாம். அப்படி வந்து அந்த வளையத்தெல்லாம் கழட்டிட்டு குத்துற சீனெல்லாம் வந்து அண்ணனை தளபதியை ஞாபகப்படுத்துச்சு. அப்படி ஓவராலாக நீங்கள் மாஸ்டர் அப்பா, நீங்கள் லியோ அப்பா, நீங்கள் கூலிப்பா, நீங்கள் கரெக்டுப்பா, எக்ஸலண்ட்டுப்பா. டிசி ஓகே, சூப்பர். எல்லாரும் பாருங்கள், நல்லா இருக்குது. ஆல் த பெஸ்ட்.